பிஃபோர் கெட்டிங் டு சர்ஜரி நம்ம அனஸ்தீசியா பற்றி சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிருக்கணும். என்ன நமக்கு அனஸ்தீசியா கொடுக்க போகிறாங்க, என்ன ப்ரொசீஜருக்கு என்ன அனஸ்தீசியா கொடுப்பாங்க, அந்த சில விஷயங்களை பற்றி தெரிஞ்சிருக்கணும் நம்ம. ஐஎம் டாக்டர் மணிவண்ணன் பச்சையப்பன். நான் ஒரு மயக்கவியல் சிறப்பு மருத்துவர். நிறைய பேர் ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே வந்தாவே தூங்க வச்சுருவாங்க. தூங்குறதுக்கு அப்புறம் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க நினச்சிட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது பல பேருக்கு தெரியுதில்லை. உள்ள வரும்போது நீங்கள் தூங்குற வரைக்கும் இல்லாமல் ஒரு பயம் பதற்றத்தோடு உள்ள வருவீங்க. அதை என்ன பண்ண போகிறோன்ற விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி அதை பற்றி உங்களுக்கு புரிதல் கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம மயக்கம் கொடுக்க போகிறோம். உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணும்போது உங்களுக்கு இதய துடிப்பு, பிபி, அப்புறம் பிளட்டில் ஆக்சிஜன் லெவல், அப்புறம் எல்லாமே தொடர்ந்து நம்ம மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். அப்போ தான் ஆப்ரேஷன் முடியும்போது உங்களுக்கு ஹெல்த்தியாக திருப்பி எப்படி உள்ள வந்தீங்களோ அதே மாதிரி உங்களை பாதுகாப்பாக வழியில் அனுப்புறதுக்கான முழு பொறுப்பு நாங்கள் ஏற்று பண்ணிகிட்டு இருக்கோம். மக்கள் சர்ஜரி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நமக்கு என்ன அனஸ்தீசியா கொடுப்பாங்கன்றது தெரிஞ்சு பண்ணணும். அது மாதிரி சர்ஜரி வரதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிடாமல் இருக்கணும், ஒரு 6 மணி நேரம் சாப்பிடாமல் இருக்கணும். அப்புறம் ஏதோ ட்ரக் அலர்ஜி நம்மகிட்ட இருக்கா, எந்த ட்ரக் ஒவ்வாமல் ஏதோ இருக்கா, அதை கிளியராக அனஸ்தீசியாவுக்கு தெளிவாக சொல்லணும். சர்ஜரிக்கு வரும்போது இந்த சர்ஜரிக்கு சார் என்ன சார் இது அனஸ்தீசியா கொடுப்பீங்க, இதுக்கு என்ன முழு மயக்கம் கொடுப்பீங்களா, இல்லை ஸ்பைனல் தான் போடுவீங்களா, இல்லை நர்வ் பிளாக் அந்த பகுதி மயக்கம் தான் கொடுப்பீங்களா, அதை பற்றி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண சார்ட்டை கூட தெரிஞ்சு நம்ம பண்ணும்போது பயம் கொஞ்சம் குறைஞ்சி நம்ம பயப்படாமல் வரலாம்.